இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய வியாதிகள், அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சரீர சம்மந்தப்பட்ட வியாதிகளில் காலில் நிறைய பேருக்கு காலில் பிரச்சனைகள்லாம் வயதான காலத்தில் வருது பாருங்கோ. இது மட்டும் இல்லாமல் நிறைய உடல் உபாதைகள்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை சரியாக கடைப்பிடிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு சமுத்திரத்தில் போய் எல்லா நாள்லேயும் குளிக்கக்கூடாது. அதுலேயும் எந்த இடத்துல சமுத்திரத்தில் குளிக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த அந்த இடத்துல தான் குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். புண்ணிய திதிகளில் தான் ஸ்நானம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் சமுத்திர ஸ்நானம்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம், அன்றைக்கி ஸ்நானம் பண்ணலாம். இல்லைன்னா முன்னோர்களுக்குரிய திதி திவசங்களை முடித்த சேமிப்பிக்கிறதுக்கு இல்லை அஸ்திகளை கரைக்கிறதுக்கு அந்த டயத்தில் போய் கடலில் போய் சேர்க்கலாம். மற்ற நேரத்தில் கடலில் போய் குளிக்கிறதோ கடல் கரையில் போய் நின்று பீச்சில் போய் நின்று காலை நம்புறதோ மகா பெரிய பாவம். ஏன்னு சொன்னால் அத்தனை பிதிர் கர்மாக்களையும் மட்டும் இல்லாமல் அஸ்திகள்லாம் கடலில் தான் கரைக்கிறோம். அப்போ எல்லா விதமான ஆத்மா துர்மரணம் அகால மரணம் மட்டும் இல்லாமல் எல்லா மரணமான ஆத்மாக்களுடைய அத்தனைத்தையும் போய் கடலில் தான் போய் சேர்றது. அது மட்டும் இல்லை, திதி தவசங்கள் எல்லாம் ஆத்திரங்களில் கொடுக்குறோம், அதெல்லாம் கடலில் தான் போய் சேர்றது. எனவே கடலில் போய் காலை நம்புங்கிறது ரொம்ப தப்பு. அது உடல் ஆரோக்கியத்துக்கு பெரும் பாதிப்புகளை கொடுக்கும்.